இன்றைக்கி வந்து குழம்பு வந்து பருப்பு உருண்டை குழம்பு பண்ணியிருக்கேங்க. பருப்பு உருண்டை குழம்பு துவரம்பருப்பு யூஸ் பண்ணி பருப்பு உருண்டை குழம்பு பண்ணியிருக்கேன். இந்த பருப்பு உருண்டை குழம்புல வந்து சாம்பார் பொடி நான் போடுவேங்க. கொஞ்சம் ஒரு துண்டு வெல்லம் போட்டு சாம்பார் பொடி போடுவேன். புளியில் தான் இந்த பருப்பு உருண்டையை வந்து அரைச்சி அதை உருட்டி போட்டு வேக விடுவேன். அது நல்லா சேர்ந்து வெந்து வர வரைக்கும் கரண்டி வச்சு கலராமல் இருந்தால் இந்த மாதிரி சூப்பராக வருங்க. செம சாஃப்டாக, அதே சமயம் ஷேப்பு வந்து மாறாமல் கலையாமல் நல்லா வரும். இதில் ஒரு டெக்னிக் என்னென்னா, நம்ம வந்து குழம்புல வேக வச்ச பருப்பு சேர்க்க மாட்டோம், உருண்டையாக சேர்க்கறதுனால சமயத்தில் குழம்பு வந்து புளி தண்ணியாக சில சமயத்தில் இருக்கும். அதில் வந்து சுத்தமாக அந்த பருப்புருண்டை வந்து கரையவே இல்லை, கரையாமல் கெட்டியாக வந்துடுதுன்னா நல்ல விஷயந்தான் அது. பட் அப்படி வந்ததுன்னா குழம்பு வந்து சேர்ந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது. அதனால நான் மிக்சியில் வந்து கடைசியாக இருக்கிற அந்த ஒரு பருப்புருண்டையோட அந்த அரைச்ச அந்த பருப்புருண்டை பேஸ்ட்டை வந்து நான் நல்லா தண்ணியில் கரைச்சி புளி கொதிக்கும் போது இந்த உருண்டையெல்லாம் வேகும்போது அதில் அப்படியே விட்டுருவேங்க. அதாவது அந்த புளி தண்ணியில் விட்டுருவேன், அந்த குழம்பு கொதிக்கிற குழம்புல அப்படியே விட்டுருவேன். அதை மட்டும் அதில் வெந்து நல்ல கன்சிஸ்டன்சி வந்து திக்காக கிடைக்கும். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி எப்போவுமே போடுவேன் நான். சிலவங்க போட மாட்டாங்க, நான் போடுவேன். ஓகேயா? தொட்டுக்கிறதுக்கு செம்ம ஃப்ரெஷ் அவரைக்காய், அதாவது ஃபார்ம் அவரைக்காய் மாதிரி கிடச்சிது. ரொம்ப உரம்லாம் எதுவுமே இல்லாமல் ஆர்கானிக் வெரைட்டி ஆஃப் அவரைக்காய் கிடச்சிது. அதை வாங்கி வச்சேங்க. இன்றைக்கி தான் பறிச்சிருக்காங்க காலையில். அது இன்றைக்கே நறுக்கி வச்சதுனால எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். செம்ம ஃப்ரெஷ்ஷு. இப்படி இருந்ததுன்னா இதை விட ஹெல்த்தியாக என்ன ஆப்ஷன் இருக்குது சாப்பிட்றதுக்கு? இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. சர்வ் பண்ணிட்டு பார்க்கலாம். தட்டில் சாதம் சர்வ் பண்ணியிருக்கேங்க. இதில் வந்து நம்ம குழம்பு போட்டுக்கலாம். ஸோ பருப்புருண்டை குழம்பு சர்வ் பண்ணியாச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் பண்ணின அவரைக்காய் கறி, சூப்பர் அவரைக்காய் கறி, செம்ம ஃப்ரெஷ்ஷு. ஸோ இது தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. பருப்புருண்டை குழம்பும் அவரைக்காய் கறியும். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இது நல்ல காம்பினேஷனுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வேற ஒன்றும் இல்லைங்க, ஆல் ஃபைன். Have a great day. Thank you.